ஜோதிடம் பாகம் 3. இன்றைய தினம் ஈத் நிலவு முபாரக் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஆகா விசு மைய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிலர் பேர் எனக்கு பாகம் 1 கிடைக்கவில்லை, 2 கிடைக்கவில்லை என்கிறார்கள். அந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். ஆகா விசு என்று யூடியூபில் நீங்கள் போனால் எல்லாவற்றையும் இதுவரைக்கும் வந்திருக்கிற 1700 பாகங்களையும் நீங்கள் வரிசை கிரமமாகவோ உங்களுக்கு பிடித்ததையோ பார்த்து கொள்ளலாம். சரி, இன்றைய தினம் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் என்பது நாள், நட்சத்திரம், அதாவது 27, திதி 15, யோகம் 27, கரணம் 11. இந்த 5 பற்றியும் இந்த பாகத்தில் பார்க்கலாம். நாள் என்பது இன்றைய தினம் என்ன கிழமை என்பது நாள். நட்சத்திரம் 27, உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது தான். திதி 15, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம்தான் திதி என்று சொல்வார்கள். இது 15 வகைப்படும். அடுத்தது யோகம் 27. யோகம் அதான் நட்சத்திரத்தை அது ஏன் அந்த நட்சத்திரம் எப்படிங்கிறத பார்த்தா, ஆகாயத்தில் ஒரு இடம் என்று பொருள். நட்சத்திரம்னா ஆகாயத்தில் ஒரு இடம்னு ஒரு பொருள். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆகாயத்தில் சந்திரன் எந்த இடத்தில் நிற்கிறதோ அதை நட்சத்திரம் என்று சொல்வார்கள். நட்சத்திரம் 27, அசுவினி பரணி கார்த்திகை உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சதான். திதி 15, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம். அடுத்தது யோகம் 27, அடுத்தது கரணம் 11. யோகம் 27 என்று சொன்னோம்லவா, அந்த 27 என்ன என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாம். அதாவது வரிசையாக சில வடமொழி எழுத்து தான் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு அனைவருக்கும் புரியும். அதாவது விஷ்கம்பம், பிரித்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், கர்மம், சுகர்மம், திருதி, ஸ்தூலம், கண்டம், பிரித்தி, துருவம், யாகதம், அர்ச்சனம், வஜ்ரம், சிஷ்டி, யதிபாதம், பரியான், பரிகம், சதம், சிஷ்டம், காசியம், சுபம், சுக்ரம், பிராமியம், மகேந்திரம், வைத்நிதி. இந்த 27ம் யோகம் என்று சொல்வார்கள். அடுத்தது கர்ணம் 11. கர்ணம் என்பது திதியோட பாதி அளவு தான் கர்ணம்னு சொல்லுவாங்க. அந்த கர்ணம் 11 என்னென்னா, பவகரணம், பாலவகரணம், கௌவோணம், தைத்துவம், கரசை, வனிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கணம். இந்த 11ம் கர்ணம், அதாவது திதியோட பாதி அளவு. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள். நாளை முதற்கொண்டு ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.